உங்களுக்கு ஈர்ல வந்து சின்ன கொப்பளம் மாதிரி இருக்கா? என்னென்ன பாசிபிள் காசஸ்ன்னு நான் சொல்றேன். ஹாய்ங்க. நான் டாக்டர் இளங்கனி ஃப்ரம் மிலன்ஸ் டென்டல் கேர். ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சின்ன டாட் மாரி சொத்தை இருக்குங்க. ரொம்ப பெயின்னு சொல்லி வருவாங்க. ஒரு சிலருக்கு பெரிய சொத்தை இருக்கும். பெயினே இல்லன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, எல்லா சொத்தையுமே வலி இருக்கணும் அப்டின்னு அவசியம் இல்ல. இப்போ கொப்பளம் குடுக்குது உங்க கம்ல, உங்க பாடி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்டின்னா, உங்களோட சொத்த வந்து எல்லா டூத் லேயர்ஸையும் கடந்து டீப்பஸ்ட் லேயரான பல்ப், அதாவது பல்லுக்கு வந்து பிளட் சப்ளை குடுக்குற நரம்பு பகுதிய வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ, அப்படின்னா வேர் பகுதி வரைக்கும் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இன்ஃபெக்ஷனை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, மேல கேப் மாரி போட்டு க்ளோஸ் பண்ணணும். நீங்க என்ன நினைப்பீங்க இப்போ? இந்த மேம் வந்து பணம் தீட்டுறதுக்காக வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்றாங்க. என்னடா எல்லா டென்டிஸ்டும் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலி இல்ல. நீங்க வந்து இந்த அளவுக்கு விடுறதுனால தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுவே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே நீங்க வந்து பல்ல அடைச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு செலவு கம்மி, எங்களுக்கு வேலை கம்மி. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போறதுனால, உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகம், எங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகம். அவ்வளோதாங்க. ஸோ, அதனால எல்லாருமே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே சரி பண்ணிக்கோங்க. ஓகே? டேக் கேர். பாய்.